தமிழ் சினிமாவோட முக்கிய நடிகரான அஜித்குமார் அவர்கள் பேசிய வீடியோ ஒன்று இன்னைக்கு வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குது. அது பழைய வீடியோ தான் அப்படின்னாலுமே அஜித் அவர்களுடைய பிஆர்ஓ திரு சுரேஷ் சந்திரா அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துருக்கிறாரு. அதாவது சாதியும் மதமும் உங்களுக்கு தெரியாத மனிதர்களை கூட வெறுக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஸோ அதனால இந்த வீடியோ இன்னைக்கு வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நடிப்பை தாண்டி அஜித்குமார் அவர்களுக்கு கார் ரேஸ்லையும் பைக் ஓட்டுறதுலையும் பயணங்கள் பண்ணுறதுலையும் பெரிய ஆர்வம் இருக்கும். அப்பப்போ சில விளையாட்டு போட்டிகளை கலந்துக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அண்மை காலங்களில் அவர் பல இடங்களுக்கு டிராவல் பண்ணுறத பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் பயணங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக சொந்தமாக ஒரு கம்பெனியை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த கம்பெனிக்காக உருவாக்கப்பட்ட வீடியோவில் தான் இந்த மாதிரியான கருத்துக்களை பேசியிருக்கிறாரு. சரி, அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பயணப்பட வேண்டும், இந்த உலகம் நிறைய கலாச்சாரங்கள் நிறைந்தது, பல்வேறு மக்களால் நிறைந்தது, எனவே பயணப்பட்டால் மட்டும்தான் அதை எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன் மூலமாக பல விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். பயணப்படுவது அப்படிங்கிறது ஒரு கற்றல் முறை, பயணப்படுவது ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லி தான் சாதியும் மதமும் இதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திக்காத மனிதர்கள் கூட வெறுக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு பேச்சு இருக்குது. மேலும் சாதியை வச்சும் மதத்தை வச்சும் நீங்கள் இன்னொரு மனிதன் பற்றி முன்முடிவு கூட வரலாம். ஆனால் பல நாடுகளை கடந்து பல கலாச்சாரங்களை கடந்து பயணப்படும் போது தான் அது உங்களை நல்ல மனிதராக மாற்றும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. Religion makes you hate people that you have never met before, be it religion or caste or whatever, which is so true. I mean, we tend to judge people even before we have met them, but when you travel, I mean, I experience people from different nationalities, religion, their culture, experience their culture, you start to empathize with people. You become more empathetical to people around you. It makes you a better person. ஸோ மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை தனக்கு பின்னாடி வச்சிருக்கிற அஜித் அவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. மேலும் இந்த வீடியோ தன்னுடைய கம்பெனிக்காக எடுக்கப்பட்ட பழைய வீடியோ அப்படின்னாலுமே இன்னைக்கு அவங்க HD தரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதால அது கப்புன்னு பத்திக்கிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ தான் பலரும் சோசியல் மீடியாவில் வைரல் பண்ணிட்டு வராங்க. சப்டைட்டில் ஆட் பண்ணி வீடியோவை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் நடிகர் அஜித்தோட தீவிர ரசிகர்கள் இப்படி வாரத்துக்கு ஒரு வீடியோனா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆசையாக கேட்கறத பார்க்க முடிஞ்சது. இது ரசிகர் சார்பில் இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு பக்கம் நடிகர் அஜித் அவர்களுக்கு நிறைய பாராட்டுகளும் வந்து குஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டுல கூட சாதியும் மதமும் மிக கொடிய நோயா இருக்கிற சமயத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய நடிகர் தன்னுடைய பயணத்தை பத்தி பேசும்போது அதுல சாதியும் மதமும் மனிதனை கெடுக்கக்கூடியது அப்படிங்கிற வகையில பேசுறது அப்படிங்கிறது அவருடைய நல்ல சிந்தனையை காட்டியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிந்தனை அப்படிங்கிறது அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் மத்தியிலும் உண்டாகிறதுக்கு இது ஒரு முக்கிய உந்து சக்தியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம நடிகர் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சாதி மதம் ஆகிய விஷயங்களை கடைபிடிச்சா நம்ம மனிதத்தன்மையை இழக்க நேரிடும் அப்படிங்கிறதா அவர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால இதெல்லாம் விட்டுட்டு நல்லா பயணப்படுங்க, பல்வேறு மக்களை சந்திங்க, பல்வேறு கலாச்சாரங்களை உள்வாங்குங்க, அந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களை மனிதராக மாற்றும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் எந்த விதத்தில் பார்த்தாலுமே பார்க்குற மக்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் தான் கொடுக்கும். மேலும் இந்த சாதி சார்ந்த விஷயத்தில் கூட கடந்த 2015 சாதி நிகழ்ச்சிகளில் தன்னுடைய படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. ஆனா அதை தாண்டியுமே இப்ப வரைக்குமே அஜித்னு மட்டும் இல்லாம பல்வேறு சாதிகளை சேர்ந்த நபர்கள் தங்களுடைய விழாக்கள்ல பேனர்கள்ல நடிகர்களோட புகைப்படத்தை போறத வழக்கமா தான் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த வீடியோல பேசியிருக்கிற அஜித்துடைய வார்த்தைகள் மேலும் அவர்கள் திருந்ததுக்கான ஒரு வாய்ப்பா அமையும் அப்படிங்கறதா சிலர் சொல்லக்கூடிய விஷயமா இருந்துச்சு. சோ நடிகர் அஜித் அவர்கள் இப்போ சாதி மதம் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு தெளிவா இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இதுல இருந்து புரியுது. மேலும் நேர்கொண்ட பார்வை படத்தின் மூலமா பெண்கள் சார்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. பெண்கள் பற்றிய பார்வையில இந்த சமூகத்தில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் அந்த படத்துல நடிகர் அஜித் அவர்களுடைய வசனங்கள்ல தெரிச்சுது அப்படின்னு சொல்லலாம். சோ இப்படி தன்னால முடிஞ்ச வரைக்கும் சில நல்ல கருத்துக்களை ரசிகர்கள் மத்தியில விதைக்கணும் அப்படின்னு தான் அவர் ட்ரை பண்றதா தான் பார்க்க முடியுது. அதை ரசிகர்களும் ஏத்துக்கிட்டு அவரை எந்த அளவுக்கு திரையில கொண்டாடுறாங்களோ அதே போல அவருடைய வார்த்தைகளையும் தீவிரமா ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படிங்கறதா நம்மளுடைய ஆசையா இருக்குது. இன்னொரு முறை நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல எதெல்லாம் நமக்கு தடையா இருக்கும், எந்த காரணிகள் எல்லாம் நம்மளுடைய மனுஷத்தன்மையை இழக்க வைக்கும் அப்படின்னு இன்னொரு முறை உணர்த்திருக்கிற நடிகர் அஜித் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்.